செய்தி சொல்கிறார்? இந்த வழக்கை இப்படிதான் விசாரிக்க வேண்டும். காவல்துறை எச்சரிக்கிறார், காவல்துறையை இன்ஃப்ளூயன்ஸ் செய்கிறார். இந்த வழக்கை இப்படிதான் நீங்கள் விசாரிக்க வேண்டும். ஞானசேகரன் தவறு செய்யவில்லை. பாஸ்கர், சாரி, அதுக்கு என்ன பண்றது? ஞானசேகரன் எல்லாம் எந்த பேர் எடுத்தாலும் திமுக தான் வருது. நம்ம என்ன பண்றது? பாஸ்கரன் தவறு செய்யவில்லை, இது பொய்யான குற்றச்சாட்டு என்று நீங்கள் அறிக்கை கொடுக்க வேண்டும், நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். அந்த பாஸ்கரனை காப்பாற்றுகிற அப்பட்டமான பச்சையான ஒரு முயற்சி. இப்படி எல்லாரும் மறைதுருவா செய்வாங்க. சில குற்றங்கள்ல கட்சிக்காரங்க ஏதாவது ஈடுபட்டானா அடிதல் போடான், சண்டை பண்ணிட்டான், அது பண்ணிட்டான், ஏதோ போன்ல பேசுவாங்கன்னு சொல்லுவோம். ஆனா இத மாதிரி ஒரு மாவட்ட செயலாளர் இது திமுக தலைமைக்கு தெரிந்து செய்கிறாரா? முதலமைச்சருக்கு தெரியுமா? இல்ல அவருடைய உத்தரவு? ஏன்னா இந்த திமுக கண்டிக்கிறது போது சந்தேகம் வருது, இது அறிவாலயத்திலிருந்து தயாரிக்கப்பட்டதோ என்ற ஒரு சந்தேகம் இருக்குது. இதுவரை அரசியல் யாரும் இப்படி கேள்விப்பட்டதாக சரித்திரமே இல்லை. மறைமுகமா சொல்லுவாங்க, இல்ல இப்படி இருக்குது அப்படி இருக்குது. ஆனா வெளிப்படையாக ஒரு குற்றவாளிக்கு, ஒரு கற்பழிப்பு குற்றவாளிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் நன்மதிப்பு சர்டிபிகேட் கொடுக்கிறார். அவர் உத்தமர், நியாயவாதி, காந்தியவாதி என்று சொல்லுகிறார். இது எந்த விதத்தில் நியாயம்? அப்ப இந்த காவல்துறை எங்கே சென்று கொண்டிருக்கிறது? இதெல்லாம் நாங்க அப்பப்போ சொல்றோம். தமிழ்நாடுடைய காவல்துறை செயலிழந்திருக்கிறது, செயல்படவில்லை, திமுகவுடைய ஏஜென்டாக செயல்படுகிறது. கோபால